ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் எஃபிஜி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு கேம் பிளேனா பார்க்க போகிறீங்கன்னா என்ன கேம் பிளேனா மைன்கிராஃப்ட் தான். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் பார்த்துருப்பீங்க. இதோ நம்ம பார்ட் 2க்குள்ளே வந்திருக்கோம். போன வீடியோவில் பெல்லு சவுண்டு கேட்டிருக்காரு. விளையாட இருக்கீங்களா? இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்களா 2 பேரை கெட்டி பிடிச்சிருக்கேன். சும்மா ரைடு போகுமா? டாடாடாடன் டாடாடாடன். என்ன பசிக்குதே. பொட்டேட்டோ ரைடில் உட்காந்துருக்கணும். குதிச்சா உட்காந்து இறங்கிடலாம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண அப்கிரேட்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ட்ராப் டோர் எனக்கு சும்மா கச்சிச்சு. இவ்வளோதான் நம்ம வீடே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் கோல் அயனை தேடி போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு டார்ச் லைட் வேணும். எல்லா சைடும் இருக்கிற டார்ச் லைட்லாம் பொறுக்கிட்டு போகிறேன். ஒரு பெட்டையும் பொறுக்கிட்டு போயிடும். நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது இதாகிடுச்சுன்னா இன்னும் எதுவும் இல்லை. ஜப்பார் எனி நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டேனே. டே சீக்கிரம் போ. ஏற பண்ணல ஏறே ஏற. அவனுக்கு எத்தனை டார்ச் லைட் இருந்திருக்குன்னு வேறு தெரில. ஒரு வருஷம் ஜெயிலில் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனுஷன் தைரியம் நான் ரிலீஸ் ஆனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம நட்டு வச்சாச்சு. அவ்வளோ. இப்போ நம்ம கேரட்டை பிடுங்கிட்டு அதையும் நட்டு வச்சுருவோம். அப்புறம் நம்ம அப்புறமாத்துக்கு வேணும்ல. பசிதே. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம ஓகே நம்ம போயிட்டு கிராஃப்டிங் டேபிளையும் கையோடு கொண்டு போயிடுவோம். எங்கே நம்ம வீடு? நம்மளை எத்தனை டார்ச் லைட் இருக்காமா? டார்ச் லைட்டை காணும். இருக்கா 23 டார்ச் லைட் வச்சுருக்கோமா? சரி, அப்புறம் என்ன 23 டார்ச் லைட் இருக்குது. போயிடலாம்னு நினைக்க மாட்டேன். அசல் எதுக்கு அவ்வளோ டார்ச் லைட்டு? எடுத்துக்குவோம் கொஞ்சம். யார் என் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. என் வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்றனால நான் டேட் வச்சு அடைக்க போகிறேன் கைஸ். இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் உள்ளே போயிடுவேன். ஓட நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாதே. நம்மளுக்கு தாங்க அயன்லாம் கிடச்சிச்சில. ஓகே, நம்ம எங்கேருந்து போகலான்னா இங்கேருந்து ஆரம்பிப்போம். எடை கேட்ச
நம்ம கால்படும் போது உண்மையாவே நம்ம இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைல் கலெக்ஷன் கேஜியோட ஒவ்வொரு டைலும் நமக்கு கிராவல் ஏடா ஏன்டா கிராவலில் தரீங்க? கோல் கச்சிச்சே. முதல் வேட்டை கோலில். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு அயன் இருக்கு, பர்னர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, நம்ம வந்து மரத்தெல்லாம் பிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு இது பண்ணுவோம். கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு பர்னர் செய்யணும். ஏய், நான் மட்டும் போயிடுவேன். சரி, இது நிறைய வரேன் கிச்சிச்சோம். விளம்பரம் போய்ட்டுருக்கு கைஸ். சும்மா ஒரு லைக் வீடியோவில் போ. இங்கே வா. ஒன்று போதுமே. இப்போ நம்ம போடுறதுக்கு கோல் வேணும். நம்மகிட்ட அடுத்த பிக்கேட்ஸ் இருக்கே, அப்புறம் தயாரிச்சுக்கோ. கோல் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோனே இல்லை, நேராக இதுதான். நேராக ஸ்டோனுக்கே வந்துட்டோம். எக்ஸ்பி கிடைக்குது. வேட்டை தான்டா இன்னைக்கு. அவ்வளோதானே. அயன் அவ்வளோதான். இப்போ அடுத்த எனக்கு வந்தாச்சு. எப்படியாவது நம்ம டைமண்ட் வரையும் போயிடணும். வந்துச்சு. சரி, வாங்க நம்ம மேலே போய் ஆக்ஸ் வச்சுட்டு நீ கொஞ்சம் ஓரமாக போ. ஸ்டோனுன்னு ஒன்று இருக்கேடா, அது எங்கடா? வேணாம், கிராவல் சும்மா தானே இருக்கு. பர்னர் கொஞ்சம் கோலை. அம்மா ஆறு கோலை வச்சுட்டு வேணாம்ப்பா சாமி. தெரியல, நாங்கள் பொட்டேட்டோலாம் ஒரு மணி தின்னுக்குவோம். நீ இதுக்கு போ, நான் போய் ஸ்டிக் எடுத்துகிட்டு வரேன்.
எட்டிச்சு தூங்கிட்டோம். எப்படியோ இதில் கொஞ்சம் அயன் இருந்துச்சுல. ஃப்ளின்ட்டு சரி, இதுலேருந்து அயன் எடுத்துகிட்டு இதுக்கு போயிட்டு இதுலேருந்து அயன் அதுக்கு வச்சுருவோம். அப்பா அயன் நகட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வாங்க கைஸ், ஒரு வேலையை மறந்துட்டேன். என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கு இந்த ஹெட்செட் வேற தாங்க முடியலடா. ஐயா அச்சோ, போயிரு அப்படியே. விடுங்க, வச்சுக்குவேன். இதெல்லாம் ஃபீட் பண்ண முடியாதாடா? புல்லு கட்டு மாதிரி கட்டி வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவை விட்டே போய் மரத்தை வெட்டுவாங்க. குடு மரோடு அப்படியே உடச்சிக்கிட்டு இருந்தா ஸ்டிக்காக கிடைக்கும். கீழே பார்த்தா ஒரு ஸ்டிக்கிங்க சரிதான் வந்து விழுக்கும். தண்ணி சூப்பர் தான் பள்ளம் அது. சரி, இந்த மரத்தையும் கொஞ்சம் வெட்டிப்போம். ஆக்சி அவன் என்ன அதில் திடீர்னு பொறாமல் விளாண்டுட்டு இருக்கேன். வர்ற பனியில் போனால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால நான் இங்கே இருக்கேன். இங்கே வர அப்படியே இங்கேனே செட்டில் எல்லாம் பார்க்குறேன். செட்டில் கொஞ்ச நாள் செட்டில் ஆகும். நம்மளுக்கு நிறையவே உட்டு கட்சி தலை நம்ம வீடு இதோட பெருசாக போகணும். நம்ம சேனலில் பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோன் வந்து என்ன சொல்கிறது, என் ஃபோன் வந்து இதாக இருக்குது. அதனால் எங்கள் அப்பா ஃபோன் இது எப்படியாவது நான் அதிலே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம இப்போ ஸ்டிக்கில் இது பண்ணணும். இப்போதைக்கு நான் செஸ்ட்டை திறந்துச்சு. இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர் இருந்துச்சுல இல்லையா? கொஞ்சம் மீட் எடுத்துக்கோமா?
மீட்டே எங்கடா என்கிட்ட இருந்தா இருக்கு. என்னடா சவுண்டு இது எரியுத? சரி வாங்க கைஸ், நம்ம போயிட்டு ஸ்டிக்கு செய்வோம். ஸ்டிக்கு இந்த பர்னர் செஞ்சு நான் என்ன பண்ணுறதா? எனக்கு தேவை ஸ்டிக்குடா. ஓ ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். அதுக்கு ப்ளைவுட்ஸ் வேணும். தேங்க்யூ. மச்ச செஸ்ட்டுக்கு போனால் 16 ஸ்டிக் இருக்குது. இப்போ நம்ம எது செய்யணும்? நம்மகிட்ட பிக்காஸ் இருக்குது, ஸ்வாட் இருக்குது. அயனில் இப்போதைக்கு செய்ய வேணாம். எதுக்கு ஸ்டிக்குக்கு நான் வந்தேன்? எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டேன். சரி இப்போ மைனிங் பண்ணுவோம். ஒரு பிக்காட் செய்யணும், அதே மறந்து போயிட்டேன். சரி விடுங்க கைஸ், எதுக்கு வந்தேன்றதை மறந்து போயிட்டேன். சரி வாங்க நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடும். ஹை ஹாய் பா. அடுத்தடுத்து நம்மளுக்கு காயின் கச்சிக்கிட்டே இருக்கே. டார்ச் லைட் வச்சு இங்கே ஒரு இல்லை ஒன்று வை. தொடு 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 தொடு. அவ்வளோதான், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அயன்ஸ் கச்சிருக்கு. What's that? Coal. அயன் வேறையா? என்னடா சவுண்டு அது இப்படி கேட்குது? மென்டல் மாதிரி. தொண்டு 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 தொண்டு. வாவ், நிறையா கோல் கிடைக்குது கைஸ். மனசுக்குள்ள நினச்சிச்சு அயனாக கிடைக்குதே, கொஞ்சமாக கோல் கிடைக்கும்னு நினச்சா கோலாக கொட்டுது. ஆமாம், இப்போ கோல் பணக்காரங்க. ஏற்கனவே எமரால்டு வச்சுருக்கேன், அது சும்மா என்கிட்ட இருந்தால் எடுத்தது. காய் கோல் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. வேற எங்கே கோல் இருக்கா? கீழே பக்கத்தில் இருக்கு. இந்த டார்ச்ல என்னடா இவ்வளோ அடி வந்திருக்கேன்?
பேசுது. எடுத்து இங்கே வைப்போம், அப்போ தான் தெரியும். சுவா நாளைக்கு இப்போ பிக்காச்சு தேவை, அப்போ செஞ்சுட்டு வந்துடுவோமா? பாத்தியா கோலை பாத்தியா, மேலே இருக்கு பாத்தியா? அங்கே போனோம் போகலாம். டங் தெரியாதனமாக உட்காந்துட்டேன். போகலாம் ரை. என்னது கோல் ராசா? வணக்கம் கோல் ராசா, எப்படி இருக்கீங்க? இத்தனை பேர் தாண்டா இங்கே வீடு கட்டி வச்சுருக்கீங்க கோலில். சரி நிறைய இருக்கும். வந்துரு அவ்வளோதான். எப்போ எப்படியோ 22 நிமிஷம் வந்துருச்சு. நம்ம மைண்ட் பண்ணிடுறத பார்த்துருப்பீங்க. இப்போ மைண்ட் பண்ணி நல்லா பணக்காரங்களாயிட்டோம். மீட்டு பசியுது, எடுத்து சாப்பிட்டுக்கோம். மீட்டு தூங்கணுமாடா? சரி சாப்பிட்டு படுப்பேன். தூங்கடா. ஓகே கைஸ், நம்ம தூங்கிட்டு இப்போ நம்ம வீடை அப்கிரேட் பண்ணலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். அண்டர் கிரவுண்ட்லேருந்து மோடிக்கு இடத்துல மீற ஷிப்பிங் பண்ணிடலாமா? ஷிப்பிங் இருக்கிற பொருளெல்லாம் விட முடியாது. பெட் அதில் எடுத்துக்குவேன். இந்த ஃபென்ஸ் எல்லாம் வேணாம் அல்லவா? கதவு வேணும், இது வேணும். இதில் வேறு அவ்வளோ பொருள் இருக்குது. அதான் பண்ணுறதே. சரி வாங்க நம்ம போய் பிக்காச்சை செஞ்சுட்டு எங்கே வீடை கட்டலாம் அப்படின்னு போய் ஒரு வெட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். கிராஃப்டிங் டேபிள், பிக்காச்சு நிறைய செஞ்சு வச்சுக்கணும். பரவாயில்ல, பிக்காச்சு நிறையவே இருக்குது. சரி வாங்க கைஸ், பண்ணதெல்லாம் போதும். போய் நம்ம சீக்கிரமாக அயனுக்கு மாறியாகணும். நிறைய அயன் தோண்ட வேண்டியது இருக்குது. நான் அந்த இடத்துல தோடுனா நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நல்லா கரெக்டாக இருக்குமா? என் வீடு பக்கத்தில் இருக்கேடா. அது ஃபார்மிங் பண்ணுறதுக்குள்ள கடல் பக்கமாகவே இருக்கு. ஆஹா, இங்கிட்டே இது பண்ணுவோம். இதுதான் கரெக்டான இடம். இந்த இடத்த இது பண்ணிட்டே, இங்கே இது பண்ணிட்டே அந்த இடத்த இதாக்கிக்குவோம். வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கதான் நல்லது.
நம்மளுக்கும் அங்கே தூரத்தில் தெரியுது. ஓகே கைஸ், நம்ம வீடை இங்கேயே கட்டிடுவோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி மைண்ட் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நானும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தேன், யாரும் அவ்வளோ பார்க்கல. புதுசாக நான் போடுறேன் கைஸ். நீங்கள் தான் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு தேவை. ப்ளீஸ் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டோன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 ஸ்டோன் இருந்துச்சு. எங்கே காணும்? இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அப்படியே தான் வாசல் இது இப்படியே வச்சுட்டு அவ்வளோதான். இங்கே கதை வச்சுருவோம். நல்ல வேலை புதுசாக யூஸ் பண்ணல, பழசை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இங்கே கதவு இங்கேருந்து அப்படியே நேராக அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே நேராக அப்படியே அங்கேருந்து இப்படி இந்த 42 எடுத்தீங்க வையே. அம்மா நம்மளோட கோலை எவ்வளோ இருக்குது? 52 இருக்கா? ஆஹா அவ்வாடி. இங்கேருந்து குச்சினா செத்துருவோம். பாருங்க கைஸ், இதான் நம்ம வீடோட என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல ஜன்னல் வச்சுருவோம். சுற்றி ஒரு 4-5 ஜன்னல் வைப்போம். ஓகே கைஸ், இதான் நம்ம வீடியோ. இப்படியே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் இது இவ்வளோ பெரிய இந்த வீடை கட்டி அது இது வச்சுருப்போம். அப்புறம் நம்ம அங்கே இதெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதான் நம்ம பழைய வீடு. இங்கேருந்து ஷிஃப்ட்டு பண்ணி நம்ம இந்த வீடை நம்ம வந்து இதாக்க போகிறோம். இனிமேல் அது நம்மளோட பேஸ், மைனிங் பேஸ். இதுதான் நம்மளுடைய அடுத்த வீடு, புது வீடு தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்கள் FBG எங்களிடம் விடை பெறுவது FBG ப்ரூஸ் ஃப்ளாக்கர் ப்ரூஸ் கேமிங். டாட்டா பாய்.